ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிறடிக்கு செல்ல வந்து என்ன நடக்க போதான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம முத்து மீனா பார்த்தீங்கன்னா அருணாச்சலத்தை வந்து காணலையா, அதனால வந்து தேடுறதுக்காக வந்து 2 வந்து கிளம்பிட்டாங்க. அப்படி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்து உட்காந்து நின்றுட்டு இருக்கும்போது நம்ம முத்து வந்து வெளியே இருக்கிறது வந்து சொல்லக்கூடாது, நீ அங்கே போய் அங்கே சொன்னா அவங்க வந்து தெரிஞ்சு போயிடும், அவங்களுக்கு வந்து நம்ம அவங்கள தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு போய் வந்து தெரியாத மாதிரியே நீ வந்து பேசு, அவங்க எதாவது ரியாக்ட் பண்ணுறாங்களோ அதிலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அவங்க கூட தான் அப்பா வந்து இருக்கார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம முத்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா அவங்க ஃப்ரெண்டு அதை அவங்க மீனா வந்ததை பார்த்துட்டு மாமான்னு கூட உள்ளக்க சொல்லாமல் எனக்கு அண்ணன் வந்து நிற்கிறாரு, பதறாரு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சு எனக்கு, எதுக்கு பதறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மாமா வேற காணா அப்படின்ற மாதிரி ரொம்ப நம்ம மீனை வந்து அழுது வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணோன்னா அதெல்லாம் அருணாச்சலம் எங்கே போயிருக்க மாட்டோம், நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. நம்ம அருணாச்சலம் ஃப்ரெண்டு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது. வந்தோன்னா அந்த ஃபோன் கால் எடுத்துகிட்டு வந்து நம்ம அருணாச்சலம் தான் தெரியும். ஸோ தனியாக போய் பேசுகிறாங்க. பேசணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம அந்த பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ணு வந்து டீ போட்டுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் டீ எல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு முத்து கால் பண்ணி இந்த மாதிரி மீனா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மாமா எங்கேயே உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் இருக்காங்க, அதனால் வந்து இவங்க வந்து ஃபோன் பேசினா தனியாக போய் பேசுகிறாங்க, என்னை பார்த்தோன்னு அப்படியே பதறாங்க அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் அப்பா வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க ஆட்டோவில் வந்து டிஃபன்லாம் வந்து சாப்பாடுலாம் கெட்டி கொண்டு போவோமே வந்து ரொம்ப வந்து டவுட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. முத்து ஃபாலோ பண்ணி போகிறத பார்த்தோன்னா நம்ம அருணாச்சலம் வந்துட்டு கால் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, என்னாச்சு சாப்பாடு கொண்டு வரேன் கேட்குறாங்க. கேட்டோன்னா ஆமாப்பா அவங்க மருமக வீட்டுக்கு வந்தா மீனா வந்து என்னாச்சு எங்கள் மாமா காணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உனக்கு பின்னாடி யாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அருணாச்சலம் கேட்குறாங்க. ஆமாம் ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுது, அது வேறு யாரெல்லாம் என் மகனாக தான் இருப்பான், எப்படி அவன் என்னை தேடாமல் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாப்பாடை கொடுத்துட்டு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்ம அருணாச்சலம் சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து இவர் செய்கிறாரு. செஞ்ச பார்த்தோன்னா முத்து வந்து சொல்கிறாங்க, ரொம்ப ஓவராக ஆக்டிங் பண்ணுறீங்களா, படத்தில் கூட இப்படி நடிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம முத்து வந்து சொல்கிறாரு ஃபீல் பண்ணி. சொன்னாக்க வந்து இங்கே வந்து ரோஹிணி வந்து என்ன பண்ணலாம் தெரியல, அவர் வந்து வீட்டை விட்டே வெளியே போயிட்டாரு எங்கள் மாமா, நான் என்ன தான் பண்ண போகிறேன் எனக்கே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்டுட்டையும் சொல்கிறாங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து ரொம்ப வாய் பேசுவாங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க காயத்ரின்றவங்க, இந்த மாதிரி வந்து காயத்ரியில் இன்னொரு அவங்க பேர் தெரில, அவங்க வந்து சரின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு தான் இப்படி தோன்றிய, ஓவராலே வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோம் போல ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நீ இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லு, அப்போ தான் உடனே எல்லாரும் துரத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நக்கலாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசாமல் இருவோம் வேலையை தான் மட்டும் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்கிறாங்க. சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா காயத்ரின்றவங்க இன்னொரு ஐடியா கொடுக்காங்க. இப்போ சட்டி அவங்களுக்கு பூரா மயக்க மருந்து கொடுத்து வீட்டில் இருந்த பணத்தை எடுத்து போய் கட்டு அப்படின்ற மாதிரி வந்து ஐடியா கொடுக்கும். அதே மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரோஹிணி தோன்றாங்க. அவளுக்கு தெரியாத ஐடியாவா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோஹிணி ஃப்ரெண்டு வாயாட் ஃப்ரெண்டு வந்து சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சீரியல் ஃபுல்லாமே இதான் நடக்குது. அவ்வளோதான். ஓகே, இப்போ பெட்டா அந்த வீடியோ பிடிச்ச மறக்காம சொல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.